வணக்கம். இது உங்கள் கற்பில் துவாரகா சுவாமியானது. இன்றைக்கு நம்ம ஒரு சிறிய கதையை பார்ப்போம். ஒரு விவசாயி என்ன பண்ணியிருக்கான், வைரத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கான். வைரம் கிடைக்கும், வைரத்தை வித்தா நல்லா இருக்கும், நிலத்துக்கடியில தான் இருக்கும் அப்படின்னு. தன்னிட்ட நிறைய பணம் இருந்தது, நிலம் இருந்ததுனால அவன் வைரத்தை தேடி புறப்பட்டு போயிருக்கான். வைரத்தை தேடி புறப்பட்டு போகும்போது அங்கங்க தேடி பார்க்கறான், நோண்டி பார்க்கறான், எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்க்கறான். காசெல்லாம் செலவாயிடுது. அவன்கிட்ட இருந்த சின்ன நிலம், கடைசியா ஒரே ஒரு சிறிய நிலம் தான் இருக்கு. அந்த நிலத்தை ஒருத்தட்ட கொடுக்குறான். இன்னொரு விவசாயிட்ட கொடுத்துட்டு அந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு திருப்பி வைரத்தை தேடி போறான். இந்த சிறிய நிலத்தை வாங்கின விவசாயி ஒரு கிணறு வெட்டுறாரு. அந்த நிலத்துல கிணறு வெட்டுவோம், தண்ணி வச்சு விவசாயம் ஏதாவது நிலம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. அப்ப வெட்டும் போது அந்த நிலத்துல பார்த்தா வைரம் இருக்கு. கிணறு வெட்டும் போது வைரம் தெரியுது. இந்த விவசாயி அலைந்து திரிந்து ஏழையாகி இறந்து போயிடுறான். அவனை காணாம போயிடுறான். கடைசி வரைக்கும் வைரத்தை கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த விவசாயி கிணறு வெட்ட போனப்ப வைரம் கிடைச்சி பெரிய ஆளா ஆகிறான். இதன் வழி நம் மனசுக்கு என்ன அப்படின்னா, நம் காலடிக்கு கீழேயே ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் இருக்கும். ஆனா அது நமக்கு தெரியாது. ஏக்கர்ஸ் ஆஃப் டைமண்ட் இருக்கும், நமக்கு அது தெரியாது. நமக்கு அடியிலேயே, நம் மனத்தடியிலேயே மிக செழுமையான நல்ல விஷயங்கள் இருக்கும், அது நமக்கு தெரியாது. நாம் எதையாவது வெளியிலேயே புறத்திலேயே தேடி அலைந்து கொண்டிருப்போம். அதுதான் இந்த கதையோட சாராம்சம். வணக்கம்.